வளருங்கய்யா. வாழ்க்கையில ஆன்மீகத்தை பேசுறது, குருநாதர்களை போய் சந்திக்கிறது, ஆன்மீகத்தை நம்ம தியானம் பண்றோம், அது பல கோயிலுக்கு போறது, கொல்லிமலை போறது எல்லாம் ரைட்டுங்கய்யா. ஆனால் அனுபவம் மட்டும்தான் உங்களை ஞான நிலைக்கு உயர்த்துமே தவிர்த்து வெறும் கதைகளும் புராணங்களும் உங்களுக்கு அந்த நிலையை உணர்த்தாது. ஒரு நிலைக்கு மேல உங்களுக்கு சலிப்பு வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஆன்மீக சாதகத்துல ஒரு மனிதன் நிறைவடையணும்னா அவனுக்கு அனுபவம் வேணும். ரொம்ப நாளா பிரியாணியை பத்தி, அறுசுவை உணவுகளை பத்தி, வெறுமனே அறுசுவை உணவை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். புஸ்தகத்துல படிக்கிறோம், இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு நம்ம தோற்பு, போர்ப்பு, கசப்பு எல்லாத்தையும் பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னைக்குமே நீங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டீங்க. அறுசுவை உணவையும் ப்ராப்பரா எந்த இதுல சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு முடிச்சு பாருங்க. முதல்ல இனிப்பு எடுக்கணுமா, இனிப்பு எடுங்க. அடுத்து தோற்பு எடுக்கணுமா, தோற்பு எடுங்க. அடுத்து புளிப்பு எடுக்கணுமா, புளிப்பு எடுங்க. இப்படி ஒவ்வொரு எதை முன்னே எடுக்கணும், எதை பின்னாடி எடுக்கணும், கரெக்டா அறுசுவை உணவு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க. அப்போ பாடி டயர்டே ஆகாது. தமிழர்களோட உணவு பழக்கத்துல எக்ஸ்ட்ரீமான பழக்கம். நீங்களா ஸ்டைலுக்கு சாப்பிடுறீங்க கிடையாது. 6 சுவையோட உணவை ஒருத்தவங்க மதிய உணவை ப்ராப்பரா சாப்பிட்டானா பாடி பயங்கர டாப்பா பாரு. ஏன்? சுவைக்கும் பஞ்சபூதத்துக்கும் தொடர்பு. உடம்போட சோறு, உடம்போட வியாதிங்கிறது பஞ்சபூதத்தோட நிலைப்பாட்டுல தான் இருக்கு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தோட சேர்க்கையும் பஞ்சபூதத்தோட இயக்க நிலைகளிலும் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாறுதல். இந்த பஞ்சபூத நிலைகளை 3ஆ பிரிச்சுதான் உங்களுக்கு வாத பித்த ஸ்லேத்துமம்னு சொல்லியாச்சு. அதுக்குதான் இந்த வாத பித்த ஸ்லேத்துமம் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணாங்க, 6 சாப்பாடை கொடுத்துட்டாங்க, 6 டேஸ்ட கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சுவை. ஹோமியோபதினு ஒரு மருத்துவம் இருக்கு. அந்த மருத்துவம் என்ன தெரியுமா சொல்றது? மருந்து வயிற்றுக்கு போய் வேலை செய்யாது. ஹோமியோபதி மருந்து எல்லாத்தையும் சப்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும். பில்ஸ் கொடுப்பாங்க, லிக்விட் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் வாயை கொப்புளிச்சா மாதிரி வாயில வச்சிருந்து குடிங்கம்பாங்க. பில்ஸ் போட்டு நாக்குல சுவைத்து சாப்பிடுங்க, சப்பி சாப்பிடுங்க. ஏன்? முதல்நிலை செரிமானங்கிறது டேஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. வாயிலேயே ஃபர்ஸ்ட் லெவல் டைஜஷன் நம்மளுக்கு வாயில தான் நடக்குது. செகண்ட் லெவல் டைஜஷன் தான் நம்மளுக்கு ஸ்டொமக் குடுவைக்கு போகுது. அதுல என்ன நீர் வருது? 3 நீர் வருது பாருங்க. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். வாத பித்த ஸ்லேத்துமம் எங்க இருந்து வருது? ஒண்ணு பித்த நீர்னு ஒண்ணு வரும், 2வது கணைய நீர்னு ஒண்ணு வரும், 3வது இந்த வாயிலன்னு சொல்ற உமிழ் நீர்னு ஒண்ணு வரும். இந்த 3 நீரும் ஒழுங்கா போய் உணவு எங்க இருக்குதோ அந்த இறப்பையில கரெக்டா போய் வயிறு குடுவையில விழுந்துச்சுன்னா உங்களுக்கு செரிமானம் 100% நடக்கும். 2வது செரிமானம் நடந்து முடிஞ்சு, 2வது நிலை செரிமானம் நடந்து முடிஞ்சு கரெக்டா சிறுகுடலுக்கு போனா அங்கதான் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த விட்டமின் ஏ, பி இதெல்லாம் எங்க உங்க உடம்புக்கு சேர போகுதுன்னா சிறுகுடல்ல இருந்து சேருது. அடுத்த லெவல் இந்த சிறுகுடலின் சத்தான சக்கரை இருக்கு சிறுகுடல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா கக்கி பெருகுடலுக்கு போகுது. அந்த பெருகுடல்ல போய் உணவு கழிவு இருக்கு. அந்த உணவு கழிவை நம்ம அப்பெண்டிஸ்னு சொல்லக்கூடிய வால்வுல பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா போய் சாப்பிடும். மீதி இருக்கக்கூடிய உணவு கழிவை அந்த பாக்டீரியா, அப்பெண்டிஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா சாப்பிட்டு மலமாக மாற்றப்பட்டு பெருகுடலில் இருந்து மலக்குடல் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை சரியாக மலம் பிரிஞ்சா அந்த தேகம் ஆரோக்கியமா இருக்கு. அப்ப இங்க சாப்பிடுற இந்த வாயில சாப்பிடுறத, இந்த உணவு போற இந்த வாயில சாப்பிடுறத மலவாய் வழியா சரியான முறையில வெளியேற்றினா உங்களுக்கு உடல் முழுவதும் சரியான விகிதாச்சாரத்துல இந்த ப்ராசஸ் நடக்கணும். இது நடக்கிறதுக்கு உண்டான ஃபியூல் தான் பிராணசக்தி. நம்ம ரொம்ப டயர்டா இருக்கோம், குளிச்சு முடிக்கிறோம், ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். அப்ப அந்த கோயில்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? நான் கோயில்ல போய் அன்னதானம் சாப்பிடல, கோயில்ல நான் போய் எந்த பிரசாதமும் சாப்பிடல, வாங்கல. நான் கோயிலுக்கு போனா ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வழிபாடு பண்ணா நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்தேன். பட் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. இது எத்தனை பேரோட அனுபவம்? கை தூக்குங்க. எத்தனை பேரோட அனுபவம்? இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு கோயில், நான் இந்த கோயில் தான் பர்டிகுலர் கோயில் தான் சொல்லி, ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம உள்ளார போறோம், நம்ம வெளியில வரோம், நம்ம உடம்பு ஆரோக்கியமா. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? இதுதான் கோயில். ஒவ்வொரு மனிதனோட உடம்புதான் கோயில். இந்த சிறிய கோயில், இந்த சிற்சபை வெளியில இருக்கக்கூடிய பெரிய கோயிலாகிய பொற்சபைக்குள்ளார போகுது. நீங்களே ஒரு கோயிலுங்க, இந்த சின்ன கோயில் எடுத்துட்டு போயிட்டு பெரிய கோயில் உள்ளார போய் போறீங்க, ரிட்டர்ன் வெளில வந்தீங்கன்னா இந்த சின்ன கோயில் டாப்பா பாருங்க.
உடம்புல எனர்ஜி கிடைக்குது. எப்படி? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? ஏன் அந்த இடத்துல அன்னைக்கு எனக்கு சார் இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு டயர்டாகி கோயிலுக்கு போற எல்லா நாளையும் நடக்காது, குறிப்பிட்ட சில நாள்ல தான் நடக்கும். அந்த நாள் நோட் பண்ணிருக்கீங்களா? கைது பண்ணீங்களா? எல்லாரும் அந்த நாள் நோட் பண்ணீங்களா? நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், ஒரு கோயில் விழா போனீங்க, உங்க உடம்பு வந்து பிரிஸ்கானுச்சு இல்ல, அந்த அனுபவம் குறிப்பிட்ட சில நாள் தான் நடக்கும். அதே அடுத்த நாள் அதே டயரோட போவீங்க, டயரோட தான் எல்லாரும் அதே கோயில் அதே டைம் ஆனாலும் வச்சுக்கீங்க. ஏன் தெரியுமா? யோசிச்சிருக்கீங்களா? பிரச்சனையா தான். நேத்தி நான் அந்த கோயிலுக்குள்ள போனேங்க ஐயா, எனக்கு டாப் அப் ஆனிச்சு. ஆனா நான் இன்னைக்கு அதே கோயிலுக்கு போனா, அதே நேரத்துக்கு போனா எனக்கு டாப் அப் ஆகல. அதே டயர்னஸ். நேத்தி அங்க சுவாமி இருந்துச்சு, இன்னைக்கு சுவாமி இல்லையா கோயில் உள்ளார. சுவாமியோட அனுகிரகமும் சுவாமியோட பவரும் அந்த கோயில எப்போதும் இருக்குது. அப்படிதான் குவிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் சித்தர்களும் மகான்களும் எந்திரங்களும் சிற்ப சாஸ்திரங்கள் அறிந்து எந்திரங்களும் கண்டுபிடிச்சு, அதற்கு அஞ்சனம்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, அதுக்கு அந்த இதுக்கு உயிர் கொடுத்து, அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து கண் திறந்து பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? சுவாமிக்கே கண்ணு திறக்கிற ஒரே ஆள் நம்ம தான். சுவாமி தான் பல பேருக்கு கண்ணை திறக்குன்னா, நம்ம ஆளுக்கு தான் வந்து சுவாமிக்கே கண் திறந்து அதை திருவிழாவா செலிப்ரேட் பண்றது யாரு? மனிதர்கள் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா என்னாச்சு, விலங்குகள்லாம் வந்து வழிபாடு பண்ணுது, விலங்குகள் சுவாமி கும்பிடுது, விலங்குகள் எல்லாம் இயற்கையே சுவாமியாக கும்பிடுச்சு. நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா அமைப்புகளையும் உருவாக்கி நாம் உணர்ந்த யோக சாதனை, நான் அதில் உணர்ந்த தெய்வீக நிலைகளை நான் ஒரு சிலையாக செய்து கொண்டு போய் வச்சேன். எதற்காக? அடுத்து வர ஜெனரேஷன் அதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொண்டு போய் வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்றோம்? சரி, இன்னொரு கருத்து ஒன்று சொல்லுவோம். ஐயா, அப்ப செல்போன்ல சார்ஜ் இறங்கிடுச்சு, செல்போன்ல சார்ஜ் இறங்கிடுச்சு, போட்டிங்க சார்ஜர் போட்டிங்க, சார்ஜர் போடலன்னா என்ன ஆகும்? செல் ஆஃப் ஆயிடும், சுவிட்ச் ஆகி போயிடும். அதனால பலன் இல்லை. அதே மாதிரி இந்த உடம்புல சக்தி இல்லாத இந்த உடம்பும் பலன் இல்லாம போயிடும். சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம்னு சொல்லக்கூடிய உயிர் வெளில போயிடுது. உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான், இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான், இந்த இயக்கம் இருக்கிற வரைக்கும், இந்த மூக்குல இந்த நாசி துவாரத்துல சுவாசம் ஓடிக்கிட்டு இந்த இருதயம் இந்த நுரையீரல் எல்லாம் செயல்படுற வரைக்கும், சக்தி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புல உயிராகிய சிவம் இருக்கும். எப்ப சக்தி எல்லாம் போயிடுச்சோ சிவன் வெளில போயிடுவார். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து ஒரு செல்போனை சார்ஜ் போடுறீங்க, அந்த செல்போனை சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கும் போது நீங்க செல்போனை ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டோ இல்லை கையில வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆகும்? சார்ஜ் ஏறுமா? ஏறாது. ஏறும், கொஞ்சமாயிரும். ஒரு ½ அன் ஹவர்ல ஏறுறது ஒரு 1 ஹவர் ஆகும் இல்லையா? இதெல்லாம் சயின்ஸ் தானே, அறிவியல் தானே பேசிட்டு இருக்கோம். புரியுதா? கடைசியா கேக்குதாப்பா? ஓகே. ஒண்ணுமே இல்ல, ஒரே மாதிரியே உட்காந்துருக்கீங்க அப்படியே. அதாவது குடிச்சு வச்சா பிள்ளையார் இருந்தாங்க, நான் உங்க பிள்ளையாரா இருக்க சொல்லல, கொஞ்ச நேரத்துக்கு முருகனா இருக்கு. வாழ்க்கை அப்பதான் நல்லா இருக்கு. பிள்ளையாரா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் வேற மாதிரி போயிடும். அப்பா அம்மாவை சுத்தி நல்லா தொந்தியும் தொப்பையும் வளர்த்துக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு லைட்டா ஒரு சுத்தி வந்து அப்பா அம்மா ஞானக்கனியை வாங்கி சாப்பிட்டுட்டு, பாவம் அந்த முருகன் உலகத்துல மயில போய் ஏறிட்டு அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் சுத்தி வந்துட்டு பார்த்தா ஞானக்கனி இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தை சுத்தி வந்து ஞானக்கனியே கிடைக்கலனாலும் முருகனோட அனுபவம் உலகளாவிய அனுபவம். கைலாயத்துல இருந்து அப்பா அம்மாவை சுத்தி வந்து ஞானக்கனியை வாங்கி சாப்பிட்ட விநாயகர் வந்து ஞானத்தோட உச்சநிலைக்கு போனாலும் அவரோட அனுபவம் கைலாயம் மட்டும்தான். உங்களுக்கு கைலாயம் மட்டும் அனுபவம் வேணுமா, இல்ல உலகளாவிய அனுபவம் வேணுமா? உலகளாவிய அனுபவம் என்ன? முருகனோட அருள் வேணும். முருகன்னா செயல், 6 ஜோதி. சிவனோட நெற்றி புருவத்தில் இருந்து வெளிப்பட்டவர் முருகபெருமான். சிவனோட நெற்றி புருவ மையத்தில் இருந்து வெளிப்பட்ட ஜோதி 6 தத்துவமாக வெளிப்பட்டது முருகன், அருமுகன்னு பேரு. அதே இடத்துல அம்பாவின் ஒட்டுமொத்த சக்தியையும் பிடிச்சு வச்சா பிள்ளையார். சிவன் உருவாக்கல விநாயகரை.
விநாயகர் உருவானது அம்பாலோட ஒட்டுமொத்த சக்தியோட வெளிப்பாடு விநாயகர். சிவனோட காமசக்தி ஞான சக்தியாக மாறினது முருகன். 6 ஜோதியா கோபத்துலதான் கண்ணை திறக்கிறார். மன்மதன் ஒரு பானத்தை விடுறார். மன்மதன் யாரு? காமக்கடவுள். ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியான இச்சைகள், அடுத்து மனைவியோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்குன்னா யாரோட அருள் வேணும்? மன்மதனோட அருள் வேணும். அப்ப அந்த மன்மதன் அம்பு போடுறாரு சிவன் மேல. சிவன் கடுமையான தவத்துல இருக்கிறாரு. கடுமையான தவத்துல இருக்கும்போது ஒரு அம்பு போடுறாரு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு நெற்றி கண்ணை திறக்கிறாரு. அந்த இடத்துலயே இவர் எரிஞ்சு போயிடுறாரு. மன்மதன் எரிஞ்சு போயிடுறாரு. அப்ப 6 ஜோதியாக வெளிப்பட்டதுதான் அருமுகன். சண்முகர்னு பேரு அவருக்கு. அது குழந்தையாக அப்புறம் வளர்ந்து வர்றாரு. அப்புறம் முருகனோட ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, இந்த பக்கத்துல பாருங்க, அம்பாலோட ஒட்டுமொத்த சக்தியும் எடுத்து வச்சு காவலாக எடுத்து வச்சது. சக்திக்கு காவல். அம்பால குளிக்க போறாங்க. கதைப்படி இப்படிதான் இருக்கும். நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். அம்பாளுக்கு காவலாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை தூக்கி வச்சு, அழுக்குன்னு சும்மா சொல்லி இருப்பாங்க. எனர்ஜியை தூக்கி வெளில வச்சது விநாயகர். அங்கேருந்து வரும்போது விநாயகர் என்ன பண்ணிட்டாரு? அப்பானே தெரியாம சிவனையை தடுத்துட்டாரு. உடனே என்ன ஆகுது? தலையை சீவியாச்சு. தலையை சீவி முடிஞ்சாச்சு. அம்பாள் கேட்கிறாங்க, ஆகா இது நம்ம பையனாச்சு, நீங்க இப்படியே தலையை சீவிட்டீங்க. வேற என்ன பண்றது? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியல. உடனே என்ன பண்ணிட்டாரு? யானையோட தலையை தூக்கி பிளாஸ்டிக். ஃபர்ஸ்ட் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டரே சிவபெருமான் தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு டாக்டர் சொல்றாங்க. எங்க புராணத்தின் மூலயமா தான் நீங்க கத்துக்கிட்டீங்க பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. எப்படி நீங்க கத்துக்கிறீங்க? எங்க புராணத்துல ஆல்ரெடி சொல்லப்பட்டதுதான். அப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்குது. அவர் ஆணை முகத்தோனா மாறுறாரு விநாயகர். நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? என் உடம்புல இருக்கக்கூடிய சக்தி, என் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியின் வெளிப்பாடு கணபதி. அந்த கணபதி சிவத்தால் வெட்டப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி மாற்றப்பட்டால் குண்டலினி ரைஸ் ஆகும். எந்த மந்திரத்தாலையும் குண்டலினி ரைஸ் ஆகும்? குண்டலினி தீட்சை, குண்டலினி யோகம்னு ஊரைய மாத்திரம் எல்லாருக்குமே சொல்றேன். குண்டலினி அப்படிங்கிறது கணபதினு சொல்லியாச்சு. யோகத்துல யாரும் மறுக்கவே முடியாது. நான் சொல்றது யாருமே மறுக்க முடியாது இல்லையா? எப்ப கணபதி உருவாகிறாரு? சக்தி அம்பாள் குளிக்க போகும்போது. சக்தி குளிக்க போறதுன்னா என்ன? தேவர்களுக்கு வேர்க்காது, குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சக்தி குளிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உடம்புல இருக்கிற சக்தி குளிக்க போகும் பொழுதுதான் கணபதி உருவாவார். புரியுது? தன்னைத்தானே சுத்தம் செய்யறது, வெப்பம் தண்ணீர் இல்லையே. இதெல்லாம் கூட சரியான ஒரு வார்த்தையா இல்லையே. யோசிங்கப்பா, கொஞ்சமாச்சும் யோசிங்க. அண்டத்துல ஒரு தத்துவம் இருக்கு. அண்ட தத்துவத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். பிண்ட தத்துவத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதுக்காக சொல்லணும்னு இந்த கருத்தை சொல்லுங்கப்பா. உங்க சக்தி எப்ப குளிக்க போகும்? உங்க உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம் தான் சக்தி. இது இப்ப குளிக்க போனாதான் கணபதினு ஒரு தெய்வம் விநாயகர்னு ஒரு தெய்வம் வெளிப்படும் உங்களுக்குள்ளார. அதான் குண்டலினி. மூலாதாரத்தில் ஒடுங்கி இருக்கக்கூடிய குண்டலினிங்கிற சக்தி தான் மரணத்தை வெல்லக்கூடிய மாமருந்தா மாறப்போகுதுங்கய்யா. வெளியில எல்லாம் இல்ல. வெளியில எந்த மருந்துலையும் சாகா கல்வி இல்லைங்கய்யா. வள்ளலார்லாம் தெளிவா சொல்லிட்டு போனார். அது மலையில விளையாத மருந்து. நீங்க யாரும் அந்த மருந்தை மதிக்கவே இல்லை. ஆனா அது உங்களுக்குள்ளாதான் இருக்கு. உங்களை அகத்தாலும் புறத்தாலும் புணர்ந்துகிட்டே இருக்கு அந்த மருந்துன்ட்டு. சாகாத மருந்து, சிரஞ்சீவியாக வாழக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அது நமக்குள்ளாதான் இருக்கு. இதுக்காக வெளியில தேடி ஓடாத. கர்ப்பம் முன்ன வெகு தூரம் போக வேண்டாம், கல் மலை புகடுகளில் திரிய வேண்டாம்னு அகத்தியர் சொல்ற. கர்ப்பம்னா நீடூடி வாழுதல். இந்த உடம்ப சாகாம வச்சுக்கிறதுக்கு பேரு, புத்துயிர் அடைஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேரு கர்ப்ப சாதனைன்னு பேரு. அதற்காக நீ காடு மலைகளில் அலையாதே, சிரஞ்சீவி மூலிகைக்காகன்னு சொன்னது அகத்தியர். வள்ளல் பிரான். நம்ம சித்தர்களை பின்பற்றி சித்தர்களின் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள். அதுக்கான கீ என்ன அப்படின்னா, ஒருத்தன் சாவக்கூடாதுன்னா மூலாதாரத்தில் ஒடுங்கி நிற்கக்கூடிய
ஆற்றலுக்கு பேர் குண்டலினி. இத வந்து விநாயகரோட அகவல்ல ஔவையார் தெளிவா சொல்லியிருப்பாங்க. மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. இப்படி கால்னா காற்று, காற்றால எழுப்பக்கூடிய கருத்தை அறிவித்தேன்னு விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடுறாங்க. அப்ப மூலாதாரத்துலதான் அந்த சக்தி ஒடுங்கிட்டு இருக்குங்கிறது இவ்வளவு ஆதாரம் இருக்கு நம்ம கிட்ட, ரைட்டா? இப்ப மூலாதார கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய கணபதி, இந்த மூலாதார கடவுளை நாம் எழுப்பணும்னா அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும். யாரால பண்ண முடியும்? சிவத்தால பண்ண முடியும். சிவம்னா யாரு? பிண்டத்துல சிவம்னா யாரு? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. பின்னால இருந்து கேட்கலையா? இல்ல பின்னால காதல உள்ளதுன்னு நினைக்கிறேன். பின்னால கேக்குதா கேட்கலையா? இந்த பக்கம் கேக்குதா கேட்கலையா? சொல்லுங்க, உங்களுடைய சிவம்னா யாரு? உங்களோட உயிர் தானே. சத்தமா சொல்லுங்க. ஏன் நிமிந்து உட்காருங்க, தியானம் பண்ண உட்கார மாதிரி உட்காருங்க, எல்லாம் நிமிந்து உட்காருங்க, முதல் தந்த நேரம் வச்சு உட்காருங்க. இங்க நடக்கிறது சத் சங்கம், சொற்பொழிவு இல்ல. நான் ஒண்ணு ஏதோ படிச்சுட்டு ரெஃபர் பண்ணிட்டு வந்து இங்க நான் பேசல. நான் பண்றதுக்கு பேர் சத் சங்கம். சத்து சித்து ஆனந்தம்னா சத்துலாகிய சிவம், சங்கம்னா நம்மளாம் அதை நோக்கி போறவங்க, ஒருமித்த கருத்துடையவர்கள் சங்கம். இங்க நடப்பது சத் சங்கம். நான் பேசுறத கேட்கறது மட்டும் இல்ல, உங்களுக்கும் அந்த அறிவு வேணும், உங்களுக்கும் அந்த இயக்கம் வேணும். எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தாங்கிற மாதிரி நான் அப்படியே ஏதோன்னு சொல்லிட்டு இருப்பேன், ஐயா தான் சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறதா? அது இல்ல. உயிர், உங்களது உயிரால் மட்டும்தான் கணபதியை எழுப்ப முடியும், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும். அவர் நார்மல் கணபதியாக இருந்தாருன்னா குண்டலி ரைஸ் ஆகாது, ஆணை முகத்தானா மாறணும். யாரால மாற்ற முடியும்? உங்களது உயிரால மட்டும்தான் மாற்ற முடியும். விடுங்க, அண்டத்தை தொடுங்க, பிண்டத்துக்குள்ளார வாங்க. உங்களது உயிரால மட்டும்தான் உங்களது மூலாதார சக்தியை எழுப்ப முடியும். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உயிர்னா என்னன்னு தெரியணும். உங்க உயிர் சக்தியை தேடிட்டு வரணும். அப்ப சக்தி எங்க நிக்குதுன்னு தெரியணும், சக்தி எங்க குளிக்க போச்சுன்னு தெரியணும். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி எங்க குளிக்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? குளிக்க போகும்போது கணபதி, அதாவது விநாயகர்ங்கிற ஒரு உருவத்தை செஞ்சு வைக்குது சக்தி. அதை தேடிட்டு நம்மளோட உயிர் டிராவல் பண்ணணும். அந்த உயிர் டிராவல் பண்ணும்போது அந்த கணபதியானவர் தடுப்பார். சக்தியும் சிவமும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக நடக்கக்கூடியதுதான் மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வு. அப்ப இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை தேடிட்டு போகும்போது தடையாக இருப்பது கணபதி, விநாயகர், மூலாதாரம். அது தடை. அதனால அவருக்கு விக்னேஸ்வரன் ஒரு நாமம் உண்டு, விக்னத்தை ஏற்படுத்தக்கூடியவர். விநாயகருக்கு ஏன் விக்னேஸ்வரன்? விக்னேஸ்வரன் என்ன? தடையை கொடுக்கிறவர், விக்னத்தை ஏற்படுத்துபவர் வேறு. அவருக்கு போய் தெரிஞ்சுங்க முதல்ல ஒரு கணபதினா என்னன்னு. அப்ப அந்த கணபதி விக்னேஸ்வரர் தடையாக நிற்பார். அப்ப உயிர் என்ன பண்ணும்? அதை வெட்டி தூக்கி எறியும். உங்களுடைய குண்டலினி சக்தியை வெட்டி தூக்கி எறியும். அந்த குண்டலினி சக்தியை வெட்டி தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்கும். சக்தி வந்து சொன்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூலாதாரமே இயங்க ஆரம்பிக்கும். முதல்ல மனிதனுக்கு மூலாதாரம் இயங்கணும்னா அவனுக்கு உயிரோட தொடர்பு இருக்கும். இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாரும் ஏமாத்திட்டு, நான் குண்டலினி எழுப்புறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், எவ்வளவு பண்றாங்க. பட் நம்மளும் செஞ்சு காட்டணும். எங்க திருச்சியில குண்டலினிய ரைஸ் பண்ணுவோம், குண்டலினியோட ஆற்றலை புரிஞ்சுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணணும்? அன்னைக்கு இதே தத்துவத்தை, இப்ப நான் என்ன உங்களுக்கு இந்த தத்துவத்தை சொன்னா, இந்த தத்துவம் எந்த புஸ்தகத்திலையும் இருக்காது. போய் எல்லா சாஸ்திரத்தையும் பொறுத்து பாருங்க. அகத்தியர் 12,000 தொடங்க, போகர் 7,000 தொடங்க, எத்தனை சித்தாந்தம் சொல்லுங்க. அந்த யூடியூப் வாயிலாகவும் இந்த வீடியோ பார்க்கணும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இப்ப நம்ம சொன்ன குண்டலினியோட ரகசியத்தை இதுவரைக்கும் எந்த சித்த முத்தருமே இவ்வளவு விளக்கமா பதிவு பண்ணல இந்த உலகத்துல. நம்ம தான் பதிவு பண்ணலாம். ஏன்னா வெறுமனே ஆன்மீகத்தை கதையா பேசிட்டு போனா நல்லாவே இருக்கும். வெறும் நீங்க சாமி கும்பிடலாம், அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா ஒரு நாளைக்கு மரணம் வந்துடும், ஒரு நோய் வந்துடும். உடம்புல நோயை வெல்லணும், மரணத்தை வெல்ல போராடுற முயற்சி பண்ணுவோம். தீர்ப்பு இறைவன்ட்ட விட்டுருவோம். அவன் நம்மளுக்கு கொடுக்கறான் கொடுக்கலங்கிறது என்னுடைய முயற்சியை நான் செய்ய வேண்டும். நான் தேர்வு எழுத நான் தயாருங்க. நான் தேர்வு எழுதுறதுக்கு நான் தயாராகிட்டே இருப்பேன். ரிசல்ட் வந்து அவன் மரணத்தை கொடுக்கறானா, மரணத்தை, அதாவது யமன் வந்து அவர் பேரு யம தர்மராஜன்.
யமன் வந்து யமனா வந்து என் உயிர் எடுக்க போறானா, இல்ல தர்மனா மாதிரி எனக்கு ராஜா வாழ்க்கை கொடுக்க போறானா? அவன் சிவனோட தூதர், சரியா? யமதூதர்கள் வந்து எனக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்க போறாங்களா, எனக்கு தர்மனாக இருந்து, இல்லது யமனாக வந்து என்னுடைய உயிரை எடுத்துட்டு போக போறாங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நான் இதுக்கு தயாராகிட்டே இருக்கணும். தயாராக சப்ஜெக்ட் தெரியணும். நான் தமிழ் புஸ்தகத்தை எடுத்து நான் படிக்கிறேன்னா தமிழ் லாங்குவேஜ் எனக்கு தெரியணும். அப்பதான் தமிழ்ல இருக்கிற எழுத்துக்களை படிக்க முடியும். நான் இங்கிலீஷ் படிக்கணும்னா எனக்கு ஏபிசிடி அப்படிங்கிற எழுத்து எனக்கு தெரியணும். அதை எழுத்து கூட்டி படிக்கிறது தெரிஞ்சாதான் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்க முடியும். ஆன்மீகத்திலையும் அப்படிதான். நீங்க ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா முதல்ல ஆன்மீகத்தோட படிப்பு தெரியணும். படிப்பு தெரியாம எப்படி ஜெயிக்க முடியும்? என்ன போய் கண்ணாமூடி இப்படியே உட்காந்துக்கிறது. ஏன் என்ன பண்ண போறீங்க? குண்டலின்னு எல்லாம் ஊரே ஏமாத்துறாங்கல்ல. குண்டலில யாருக்கு ரைஸ் ஆகாது. ஏன் ரைஸ் ஆகாது? அது உயிர் சக்தி. உயிர் சக்தி போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் போய் சக்தியை தேடிட்டு போய் அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தாதான் குண்டலினி. நான் உங்களுக்கு குண்டலினியை காட்டினேன் திருச்சியில, எல்லாரும் உணர்ந்தீங்க. என்ன, உங்களது உயிரை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த குண்டலினியோட ஆற்றல் மையத்துல கொண்டு போய் வச்சேன். அதான் திருச்சியில நடந்துச்சு. யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க திருச்சியில? உணர்வு இருந்துச்சா? அந்த இடத்துல வைப்ரேஷன் வந்துச்சா? அந்த வைப்ரேஷன் வந்ததுக்கு ஒரே காரணம் என்ன? உங்களது உயிரை கொண்டு போய் அந்த நேரத்துல அந்த இடத்துல கொண்டு போய் டிராவல் பண்ண வச்சோம். பார்த்தீங்க, முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொன்னேன்? ரிட்டர்ன் எடுத்து கொண்டு போய் எங்க உங்க உயிர் இருக்கணுமோ அங்க வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம், ஆதாரம். பட் இதெல்லாம் எப்ப நடக்கணும்? நீங்க யோக சாதனை பண்ணணும், நீங்க உழைக்கணும். நீங்க உழைக்கும் போது உங்களுக்கு நடக்கணும்.